அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, இருபால் மாணவ செல்வங்களே, மாணவ செல்வங்களை உருவாக்குவதற்காக தன் வாழ்நாள் கடமையாக கருதி இந்த அதாய் கல்விக் குழுமத்தின் சார்பாக நடைபெறுகின்ற அரபு மதரசாக்களில் இரு கல்வி திட்டத்தை முதன்மை முறையாக அறிமுகப்படுத்தி ஒரு 30 ஆண்டு காலத்தில் 5000க்கு மேற்பட்ட இளம் பட்டதாரிகள் ஆலிமாக்களை உருவாக்கி சாதனை படைத்துள்ள, அந்த சாதனைகளுக்கு உழைத்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களே, இதை நிர்வாகம் செய்கின்ற அருமை சகோதரர் AM முகமது நிசார் பாஜில் ஜமாலி அவர்களே, மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஆன்றோர்களே, சான்றோர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நேர காலத்தை கருதியும் தன்னுடைய பணிகளில் செயல்படுத்துகின்ற அந்த நிலையிலும் உங்களை எல்லாம் வாழ்த்தி சென்றிருக்கின்ற அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் அஸ்ஸலாத்தையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். மார்க்க கல்வி எந்த அளவிற்கு மிக மிக முக்கியம் என்பதற்கு பல்வேறு சான்றுகளை இங்கே எனக்கு முன்னால் எடுத்துரைத்தவர்களெல்லாம் உங்களுடைய மனதில் பதிய வைக்கின்ற வகையில் கருத்துக்களை பதிவு செய்தார்கள். அதே அளவில் உலக கல்வி எந்த அளவுக்கு மார்க்க கல்வி பெற்றவர்களுக்கு பாதுகாப்பாகவும் உயர்வாகவும் பொருளாதாரத்தில் உயர்த்துகின்ற நிலையும் சமுதாயத்தில் சம அந்தஸ்தை உருவாக்குகிற நிலையும் எப்படி நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பல்வேறு நல்ல கருத்துக்களை எனக்கு முன்னால் பேசி சென்றவர்கள் மிக அழகாகவும் தெளிவாகவும், நீங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த மார்க்க கல்வியும் மற்றும் உலக கல்வியும் கற்கின்ற நேரத்தில் உங்களுக்கு ஆசிரியர் பெருந்தகைகள் எப்படி உணர்வுபூர்வமாக பாடங்களை நடத்துவார்களோ அதில் உள்ளடங்கிய கருத்துக்களை இங்கே ஆண்டோர்களும் சான்றோர்களும் பதிவு செய்வது மிகவும் வரவேற்கக்கூடியது, பெருமைக்குடையது. அவர்களுடைய கடமைகளும் அவர்கள் ஆற்றி சென்றிருக்கிறார்கள் என்பதை நான் உணர்கிறேன். இந்த மார்க்க கல்விக்கு இன்றைக்கு அரசியல் கலந்து அந்த மார்க்க கல்வியில் உள்ளதுன்னு சொன்னால் அது நம்முடைய ஸ்லாத்தில் தான். மற்றவர்களெல்லாம் கலந்து கொள்வது அரசியல் இல்லாமல் நம்முடைய மார்க்க கல்வியில் உள்ளடங்கிய கருத்துக்கள் இருக்காது. இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பினை ஏற்றதிலிருந்து இந்த 5 ஆண்டு காலமாக மார்க்க கல்வி பெறுகின்ற இந்த இளைஞர்களாக உங்களுக்கும் உங்களை ஈண்டெடுத்த தாய் தந்தைக்கும் அந்த வரலாறு தொடர்ந்து வருவதை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும். இது ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னால், நம்முடைய சமுதாயத்தில் நெறிமுறைகள் நாம் எப்படி வகுத்து கொள்ள வேண்டும், நம்முடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்க வேண்டும், நம்மளுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும், நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் எப்படி நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்கு நமக்கு வழிவகுக்கின்ற இந்த மார்க்க கல்விதான் அரசியலில் அதை எல்லோருக்கும் எல்லாமே என்கின்ற அந்த சமுதாயத்தில் சம தர்மத்தையும் சமநிலையும் உருவாக்கி கொடுப்பதற்கு அடித்தளம்
நம்முடைய ஸ்லாத்தினுடைய கொள்கைதான், லட்சியம்தான், கோட்பாடுதான், செயல்பாடுகள்தான் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு அடித்தளமாக இருக்கிறது என்பதை இங்கே இருக்கிற இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு முன்னோர்கள் கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவோடு அங்கே ஆரம்ப காலத்தில் கூட்டணியை அமைத்து 1967 திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தமிழகத்தில் வருவதற்கு அடித்தளம் வகுத்து கொடுத்தது நம்முடைய சமுதாயம் என்பதை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்களெல்லாம் நன்கு அறிந்து புரிந்த காரணத்தினால், அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துவக்கத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதை கொண்ட லட்சியங்களாக, கொள்கைகளாக, கோட்பாடுகளாக, எதிர்கால திட்டங்களாக வழிவகுத்தது நம் மார்க்க கல்வியில் நமக்கு என்ன சொல்லப்படுகிறதோ, நம்முடைய கடமைகளாக எதை எதை நாம் செய்ய வேண்டும் என்று அதை உறுதிப்படுத்துகிறதோ, நம்முடைய கடமைகளில் முதன்மை பெறுகின்ற கடமையாக எப்படி வகுத்து கொடுக்கிறதோ, அதையெல்லாம் அடித்தளமாக தான் அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அடித்தள கொள்கையாக வகுத்தார்கள். அதனால்தான் ஒருவருக்கொருவர் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் ஒருவரை ஒருவர் பிரிக்க முடியாத சூழ்நிலையில் அந்த உறுதித்தன்மையை பெற்றது. நீரடித்து நீர் வழகாது என்பார்கள். அதைப்போல ஒரு தொப்புள் கொடி உருவாக கொள்கை ரீதியாக ஸ்லாத்திலே சொல்லப்பட்டதெல்லாம் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்பதை உணர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த லட்சியங்களை உருவாக்கினார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஐம்பெரும் முழக்கங்களை நமக்கு உருவாக்கி கொடுத்தார்கள். அந்த ஐம்பெரும் முழக்கங்கள் பார்த்திங்கன்னா, நம்முடைய 5 கட்டளைகள். 5 கட்டளைகள் எப்படி நமக்கு தலையான ஒரு கட்டளையாக வாழுங்காலத்தில் நாம் நிறைவேற்றி தீர வேண்டும், நிறைவேற்றுவதற்காக நம்மளை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும், உட்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய பெற்றோர்களுடைய விருப்பம். அந்த பெற்றோர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்கு எப்படி இஸ்லாத்திலே வழிவகுத்து இந்த மார்க்க கல்வியில் ஆரம்ப காலத்திலிருந்து சின்னஞ்சிறு வயதிலிருந்து 1ஆம் வகுப்பிலிருந்து துவக்கி நீங்கள் பட்டம் பெறுகின்ற வகையிலும் அந்த நெறிமுறைகளை உங்களுக்கு தவறாமல் சொல்லிக் கொடுக்கின்ற அந்த நோக்கம் இருக்கிறதே. 5 கடமைகள் நமக்கு முக்கியம் என்று. அதேபோல தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, மாதா பிதா குரு. இது அந்த வாசகங்கள் வரும்போது நாம் தான் அதில் உறுதியாக தாயினுடைய காலடியில்தான் சொர்க்கம் இருக்கிறது, தந்தையினுடைய சொல்லுதான் நம்மளை வழிநடத்துகிறது. இங்கே ஆசிரியர் பெருந்தகைகளுடைய அந்த கூற்றுதான், சொல்லுதான் நம் மனதிலே பதிய வைத்தால் நாம் ஒரு உயர்ந்த நல்ல மனிதனாக நாம் உருவாக்க முடியும் என்பதற்கு எப்படி அடித்தளம் வகுக்கிறதோ, அதேபோல் ஒரு 5 முழக்கங்கள் அவர்கள் அந்த திராவிட மாடலில் இந்த 5 கடமைகளை எப்படி சித்தரித்து சொல்லப்பட்டது என்பதை என் மனதிலே பட்டதை நான் சொல்லுகிறேன். அவர்கள் இயக்கத்தை ஆரம்பித்து அண்ணாவுக்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் இந்த 5 முழக்கங்களை கொண்டு வருகிறார். காரணம், இந்த இணைப்பு, இந்த உறவு, கண்ணியமிக்க காயிதே மில்லத்துடைய உறவு, இந்த இணைப்பு இந்த சமுதாயத்தை எப்படி கட்டி காக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தன் கையிலே ஒப்படைக்கப்பட்டது என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு மலை குலைந்தாலும் நிலை குலையா தலைவர் கலைஞர் அற்புதமாக ஒரு தத்துவத்தை உருவாக்கி பறைசாற்றுகிறார்கள். 5 முழக்கங்கள், 5 முழக்கங்கள் அண்ணா வழியில் சொல்லுகிறார். நம்ம சமுதாயத்தில் நம்மளுடைய ஸ்லாத்தில் நமக்காக நெறிமுறை சொல்லப்பட்ட நபிகள் நாயகத்துடைய வழியில் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறோமோ, அதேபோல் அரசியல் ரீதியாக பேரறிஞர் அண்ணாவை அவர் சுட்டிக்காட்டி சொல்லுகிறார். அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம்.
வன்முறையை தவிர்த்து வறுமையை வெல்வோம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இப்போ இஸ்லாத்தினுடைய கொள்கைகள், லட்சியங்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர், உலகமெங்கும் வாழ்கிறவர்கள் யாராக இருந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லான்னு சொன்னவுடன் எப்படி ஒரு உறவுமுறையோடு சகோதரர்கள் என்று சொல்லுகிறோமோ அதைதான் அண்ணா அவர்கள் அன்பு தம்பிகளே என்று அதில் உள்ளடக்கினார். அதையும் கடந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உடன் பிறப்பே என்று அதில் உள்ளடக்கினார். அதையும் கடந்து இன்றைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் உங்களில் ஒருவன் என்று உட்படுத்தினார். ஏன் இதை சொல்லுகிறோம் சொன்னால், நம்முடைய முன்னோர்கள் நபிகள் நாயகமுடைய சொல்லை எப்படியெல்லாம் நம் மனதிலே பதிய வைத்து நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் வாழ்வது ஒரு வாழ்க்கை அல்ல, நாம் எப்படி இருக்க வேண்டும். பணம் தேவை, இங்கு சொன்னதை போல. அதிலும் குறிப்பாக பணத்தை நாம் சம்பாதிக்க வேண்டுமே தவிர பணம் நம்மளை சம்பாதிக்கக்கூடாது. இது நம்மளுடைய கோட்பாடுகள், இது நெறிமுறைகள். அதனால்தான் சில வருவாய் நாம் ஏற்றுக்கொள்ளலாம், சில வருவாயை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்றது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இஸ்லாத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் எது எது நன்றோ அதை எடுத்துக்கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உறுதிமொழி எடுத்துக்கொண்ட கட்சிகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் முதன்மையாக அதிக அந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டது. அந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்ட காரணத்தினால் இங்கே அருமை சகோதரிகள் இருக்கிறீர்கள். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு பெண் பிள்ளைக்கும் ஒரு பங்களிப்பு குடும்பத்தில் உண்டு என்ற உரிமை இந்தியாவிலே வேற எந்த சமுதாயத்திலும் அது இல்லை. இந்து மதத்தில் இல்லை, கிறிஸ்தவ மதத்தில் இல்லை. தந்தையினுடைய சொத்தில் உரிமை ஒரு பகுதி இருப்பது இஸ்லாத்தில் மட்டும்தான். ஆனால் அதைதான் கலைஞர் காலப்போக்கில் 1909 தந்தை பெரியார் கொண்டு வந்ததை அங்கே 60 ஆண்டுகளுக்கு பிறகு பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை உண்டு என்று கலைஞர் தைரியமாக கொண்டு வந்தார்னு சொன்னார். அதற்கு அடித்தளம் இதுதான். அது மட்டுமல்ல, இந்து மதத்தில் ஒருவர் திருமணம் செய்துவிட்டு அந்த கணவர் ஏதோன ஒரு விபத்தில் இறந்துவிட்டால் அந்த விதவைக்கு மறுமணம் என்ற அனுமதி இல்லை. ஆனால் அந்த விதவைக்கு மறுமணம் என்று நம்முடைய இஸ்லாத்திலே உள்ள காரணத்தினால் எந்த காலகட்டத்திலும் எந்த வயதாக இருந்தாலும் ஆணும் பெண்ணும் தனிமையாக இருக்கக்கூடாது, ஒருவரை ஒருவர் சார்ந்து குடும்பமாக இருக்க வேண்டும் என்று அந்த திடமான அந்த கொள்கைக்கு நாம் உரியவர்கள் என்பதால் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் சிந்தித்தார். விதவை மகள் திருமணத்துக்கு திருமண உதவி திட்டம் என்று கொண்டு வந்தார். விதவை மகள் திருமணத்துக்கு உதவி திட்டம் என்று கொண்டு வந்த பிறகுதான் விதவை மறுமணம் அப்படின்னு கொண்டு வந்தார். இங்கே இருக்கிற நிலையில்தான் விதவை மகள் திருமணத்துக்கு உதவி திட்டம் என்று சொன்னால், நம்முடைய சமுதாயத்தில் விதவையாக இருக்கிற மகளுக்கு திருமணம் என்று சொன்னால் சமுதாயத்தில் இருக்கிற முன்னோர்கள் ஒன்று கூடி அந்த திருமணத்தை பங்களிப்பாக செய்து அதை நடத்தி வைப்பார்கள். ஆமாம், இதுதான் சமுதாயத்தில். அதை உணர்ந்ததான் கலைஞர் ஒரு அரசாங்கமே அது செய்ய வேண்டும் அப்படி என்று உணர்த்தினார். சொத்தில் உரிமை கொடுத்தது நம்மளுடைய கொள்கை, விதவைக்கு மறுவாழ்வு கொடுப்பது நம்மளுடைய கொள்கை, விதவை மகளுக்கு திருமண உதவி கொடுப்பது நம்மளுடைய கொள்கை. இப்படி படிப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக சம அந்தஸ்து. நம்ம சம அந்தஸ்து எங்கே வழங்கப்படுகிறது? நம்ம தான். பள்ளிக்கு சென்னாலும் சரி, பள்ளிவாசலுக்கு சென்னாலும் சரி, யார் முன்னே வருங்கிறாங்களோ அவங்க தான் முன் சஃப்பு, யார் பின்னால் வராங்களோ அவங்க தான் பின் சஃப்பு. அதுக்காக எம்எல்ஏ வந்துட்டார், மந்திரி வந்துட்டார் அப்படின்னு முன் சஃப்பில் கொண்டு போய் நிறுத்துறது இல்லை. ஆமாம், அது மாதிரி நிறுத்துகிற மாதிரி சில பேர் பாவனை காட்டினா கூட சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க, சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அது நாங்கள் வந்த இடத்துல நிற்கிறோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த சம அந்தஸ்து அதே நேரத்தில் ஸ்தாத்தில் சொல்லப்பட்டுதான் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும்.
இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். அது எந்தெந்த காலகட்டத்தில் எந்த பங்களிப்போடு எந்தெந்த வருவாயில் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையில் யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று முதலில் குடும்பத்தில் உள்ளவர்கள், அப்புறம் உறவினர்கள், அப்புறம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், அப்போ அந்த ஊரை சார்ந்தவங்க, அப்புறம் நாட்டை சார்ந்தவங்க, அப்புறம் உலக சார்ந்தவங்க அப்படின்னு ஒரு வழிமுறைகள் இங்கே தான் வகுக்கப்பட்டது. இந்த வழிமுறைகள் தான் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் இன்றைக்கு முதலமைச்சராக இருப்பவர் அண்ணாவை பார்த்தார், கலைஞரை பார்த்தார். இதெல்லாம் ஒரு காலம் சேர்த்து மீதமுள்ள இந்த நிகழ்வுகளெல்லாம் சேர்த்து தான் இந்த திட்டங்களாக உருவாக்குகிறார். அதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம், முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் 1,00,000 ரூபாய் அந்த சங்கத்தை நிர்வாகம் செய்து நம்முடைய சகோதரர்கள் பதிவு செய்து 1,00,000 ரூபாய் அதில் முன்பணம் வைத்து பங்களிப்பு செய்தால் 2 மடங்கு அரசாங்கம். இது அதிகபட்சமாக ஒரு 10,00,000 ரூபாய் ஒரு ஆண்டுக்கு முன்பணமாக பதிவு செய்தால் 20,00,000 ரூபாய். இது ஒன்றுக்கு மேற்பட்ட சங்கங்கள் அமைக்கலாம்னு முதலமைச்சர் இடத்துல நம்ம அனுமதி வாங்கி கொடுத்து நானே விழுப்புரத்தில் ஒன்று துவக்கினேன். இது 3 ஆண்டு காலமாக ஒவ்வொரு வருஷமும் ஒரு 10,00,000 ரூபா டெபாசிட் பண்ணிட்டு 20,00,000 ரூபா வாங்கி 300 பேருக்கு 200 பேருக்கு கொடுக்குறோம். இப்போது இந்த நிலை இங்கே எப்படி இருந்துன்னு சொன்னால், இது இஸ்லாத்தில் அந்த பங்களிப்பு கொடுக்கிற நிலை உருவாக்கப்பட்ட காரணத்தினால்தான் அரசாங்கம் ஒரு திட்டமாக இது கொண்டு செய்தது. இப்படி எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, இடம் இல்லாதவங்க வீட்டு மனை பட்டா இல்லாதவங்களுக்கு வீட்டு மனை பட்டா, இப்போ முதியோருக்கு உதவித்தொகை, மகளிருக்கு உரிமை தொகை, விடியல் பயணம், இப்படி எல்லா திட்டங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசிக் எடுத்துக்கினா இங்கே. அதால தான் இன்றைக்கி திராவிட மாடல் ஆட்சி ஏன் வரக்கூடாது என்று மற்றவர்கள் நினைப்பதற்கு காரணம், இஸ்லாமத்தை சேர்ந்த முஸ்லீம்களுடைய அந்த வளர்ச்சி இருக்கக்கூடாது என்று ஏன் நினைக்கிறார்களோ அதுவும் இதுவும் ஒன்றாக இருக்கிற காரணத்தினால்தான் அந்த பிஜேபியினுடைய அஜெண்டா. இந்த பிஜேபியினுடைய அஜெண்டா என்னன்னு சொன்னால், முதலில் இந்த அரசாங்கத்திற்கு யார் பக்கபலமாக இருப்பது? சிறுபான்மை மக்கள். அந்த சிறுபான்மை மக்கள் பக்கபலமாக இருந்து வெறும் வாக்களிப்பது மட்டுமல்ல, அவங்களுடைய நோக்கங்கள் திட்டங்கள் எல்லாம் இவர்கள் எடுத்துக்கொண்டு அரசாங்க திட்டங்களாக மாற்றுகிறார்களே, இது சட்டமாக்குகிறார்களே. அவர்கள் சமுதாயத்தில் ஒரு 5 பேர் 10 பேர் கொண்டு ஒரு குழுவாக செய்வதை அதை எடுத்துக்கொண்டு கையில் எடுத்துக்கொண்டு ஒரு அரசாங்கமே செயல்படுகிறது என்ற ஒரு நிலையை உருவாக்குகிறார்களே, அப்பொழுது நம்மளுடைய தத்துவங்கள் இதில் அடிபடுகிறது. எல்லோருக்கும் எல்லாமே, இப்போ கல்வி எல்லோருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன தெரியாதவங்க சொல்லலாம், வெறும் வியாபாரத்தில் மட்டும்தான் முஸ்லீம் கல்வி கற்பதற்கு இல்லைன்னு சொல்லி. கடல் கடந்து கல்வி கற்க நம்முடைய முன்னோர்கள் சொன்னார். நீ கல்விக்காக கடல் கடந்து கூட செல்லுன்னு. அதுதான் இன்றைக்கு கடல் கடந்து வெளிநாட்டுக்கு. நான் துறையில் இருக்கும்போது அயலக கல்வி திட்டம் அது முதல்ல எங்கே துவக்கிறோம்? டாக்டர் அம்பேத்கர் அயலக கல்வி திட்டம். ஒரு மாணவனுக்கு 36 லட்சம் ரூபாய் செலவினங்கள். சென்ற ஆண்டு முதல் ஆண்டு நாம் துவக்கும்போது 178 பேர், 176 பேர், 166 பேர் 3 ஆண்டுகளாக செல்லுகிறார்கள். அப்போ அதில் யார் செல்லுகிறார்கள்? மெலிந்த மக்கள், அதை தாழ்த்தப்பட்ட மக்கள், அதை மலைவாழ் மக்கள், அருந்திதிய மக்கள், இவர்கள் அந்த திட்டத்தில் இணைகிறார்கள். அந்த திட்டத்தில் இணைகின்ற நேரத்தில் அதில் இஸ்லாத்தை சேர்ந்த முஸ்லீம் மாணவர்கள் அதில் இணைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அடிஷனலாக இந்த திட்டத்தை அங்கே நுழைக்கிறார்கள் முதலமைச்சர். ஆமாம், ஒரு திட்டத்தை போட்டு இதில் கொண்டாந்து அடிஷ்னலாக நம்மளை சேர்க்குறாரு. அடிஷ்னலாக நம்மளை சேர்க்கறதால இன்றைக்கி என்ன பெருமை? நம்மளுடைய கொள்கை என்ன? கல்விக்காக கடல் கடந்து நீங்கள் சென்று கல்வியை கற்கலாம். இது ஒரு காலத்திலே சொல்லப்பட்டது. இன்றைக்கு அந்த சொல்லை ஏற்றுக்கொண்டு இந்த அரசாங்கம் செயல்படுத்துகிறது. அதை ஏழ்மை வறுமையில் உள்ள மக்கள், நம்ம மக்களுடைய பிள்ளைகள் கண்ணுங்கருத்தமாக தாய் தந்தைக்கு பெருமை சேர்க்க வேண்டும்,
தாய் தந்தை பெறாத கல்வியை நாம் பெற வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு இருக்கிற பிள்ளைகள் அது சரியாக பயன்படுத்தி இன்றைக்கு வெளிநாடு சென்று படிக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். இதன் மூலமாக என்னன்னு சொன்னால், நம்மளுடைய கொள்கை, லட்சியங்கள், திட்டங்கள் தான் இன்றைக்கு அரசாங்கம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே தான் நம்மீது எவ்வளவு கோபம் இருக்கிறதோ அதைவிட 100 மடங்கு இந்த அரசாங்கத்தின் மீது, மோடி அரசாங்கத்துக்கு கோபம் வருவதற்கு காரணமே பேசிக் நாம தான். அடித்தளமே இங்கே தான். வன்முறையை தவிர்த்து வறுமையை வெல்லுவோம். எப்படி சொன்னார் பாருங்க, இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். எப்படி அங்கே அந்த தலைப்பு செய்தியை எப்படி ஒரு திட்டமாக கொண்டு வரார் பாருங்க முதலமைச்சர். இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும், இது நம்மளுடைய கடமையில் இருக்கிறது. அதை தான் அவர் வன்முறையை தவிர்த்து வறுமையை வெல்லுவோம் அப்படின்னு சொன்னார். அப்போ வறுமையை வெல்லுவதற்கு என்ன? பேசிக்காக கல்வி வேணும். கல்வியின் மூலமாக தான் ஒருத்தரை சமநிலைக்கு கொண்டு வர முடியும். சாதி, மதம், மொழி, ஏழ்மை, வறுமை இதெல்லாம் கடந்து ஆண்டான் அடிமை இருக்கக்கூடாது. ஆமாம், நம்மளுடைய லட்சியத்தில் எல்லோரும் நாம் சமங்கள். அதுதான் அங்கே கொள்கையில் சொல்கிறார். ஆண்டான் அடிமை இருக்கக்கூடாது, ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீருவோம் அப்படின்னு சொல்கிறார். நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் என்ற நிலை இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த கொள்கை, இந்த லட்சியங்கள் தான் அங்கே எப்படி ஒரு அரிசி மாவில் இட்லி, தோசை, பொங்கல், இப்படி சாதம், சோறு அப்படின்னு புறப்படுத்தமோ அதை போல நம்மளுடைய இன்னும் பெருமையாக சொல்லலாம், நம்ம சரக்கு தான். இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிற திட்டங்கள் நம்ம சரக்கு தான், நாம் தான் ஆளுறோம் அப்படின்றது தான் காரணம். நம்மளுடைய கொள்கை அங்கே ஆளுது, நம்மளுடைய திட்டங்கள் தான் அங்கே அரசாங்க திட்டமாக இருக்குது, நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது தான் அங்கே நடக்குது. இந்த அடிப்படையில் தான் கோபம் அதிகமாக மத்தியில் இருப்பவர்கள் வருவது காரணம். ஏனென்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் தவிர மீதியெல்லாம் படிக்கக்கூடாது என்பதுதான் அவங்களுடைய கொள்கை. உங்கள் அத்தா என்ன வியாபாரம் செய்கிறாரோ, பாய் சுருட்டுறாரோ, நீ பாய் தான் சுருட்டணும். ஆமாம், அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம். ஆமாம், பாயை சுருட்டுற வேலையை விட்டுட்டு பட்டம் படிச்சுட்டு வந்துட்டு கையில் என்ன நீதிமன்றத்துக்கு போகிறது, நீதிபதி ஆகிறது, கலெக்டர் ஆகிறது அவங்க விரும்பலை. அதுதான் நம்மளுடைய மேலே இருக்கிற கோபம். இதுக்கு ஆவறதுக்கு யார் அடித்தளமாக இருக்கிறாங்க? இன்றைக்கு அரசாங்கம். அதனால தான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது அவங்க காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது. காரணம், இன்றைக்கு கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுப்பது என்ன நோக்கம்? அந்த நிதி கொடுத்தால் இங்கே ஏழ்மை வறுமையில் உள்ள பிள்ளைகள் படித்து பட்டம் பெற்று இந்த சமுதாயத்தை உயர்த்தி விடுவார்கள் என்பதுதான் அதனுடைய நோக்கம். இப்படி பல்வேறு காரணங்கள் சூழ்ந்திருந்தால், எனவே நமக்கு நாமே எப்படி ஒரு திட்டத்துக்கு வைக்கிறார் பாருங்க. நாம் சொல்லுவோம் இல்லை, நமக்கு நாமேன்னு. கலைஞர் எப்படி பாருங்க, நமக்கு நாமேன்னு ஒரு திட்டத்தை சொல்லிட்டார். இங்கே நாம் என்ன பேசுகிறோமோ செய்கிறோமோ, நமக்கு நம்ம ஒரு 10 பேர் இருப்போம், ஆளுக்கு 10 ரூபா போடுவோம். ஒருத்தர் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு 1000 ரூபா கொடுப்போம் நம்ம அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அதுதான் இன்றைக்கி அரசாங்கம் நமக்கு நாமே திட்டத்தை கொண்டு 3ல் 1 பங்கு நீ கொடு, 2 பங்கு நான் கொடுக்குறேன், நீ வியாபாரத்தை பண்ணு, கடையை பண்ணு, தொழிலை பண்ணு, உனக்கு லோன் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டாது. இப்படி எல்லா சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா A to Z 1லேருந்து ஆரம்பித்து 100 வரையிலும் உதாரணங்கள் சொன்னால் நம்மளுடைய கோட்பாடுகள் தான் இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய திட்டங்களாகவும் சட்டங்களாகவும் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பது தான் அவங்க நம்ம மீது இருக்கிற கோபம், தாக்கம். அந்த கோப தாக்கத்துக்கு நாம் அதுக்காக அச்சப்பட தேவலை, அலட்சியப்படக்கூடாது. அலட்சியமாக இருக்கக்கூடாது, அச்சப்பட தேவலை. அலட்சியமாக இருக்கக்கூடாதுன்னா எப்படி? நம்மளை யார் என்ன மிரட்டினாலும் உருட்டினாலும் நம்முடைய நோக்கம் சரியாக இருக்கணும். நான் படித்தே தீருவேன், பட்டம் பெற்றே தீருவேன், என் சமுதாயம் படித்த சமுதாயமாக மாற்றே தீருவேன். நான் மட்டுமல்ல, என்னுடைய எதிர்காலத்தில் என்னுடைய உடனே இருக்கிற சகோதர சகோதரிகளையும் படிக்க வைப்பேன். என்னுடைய எதிர்காலத்தில் என் பிள்ளைகளையும் என் பேரப்பிள்ளைகளையும் படிக்க வைப்பேன். இது படித்த சமுதாயம் என்பதற்கு உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக
இருப்பதற்கு என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்ளுவேன். அதுதான் என் தாய் தந்தைக்கு நான் செய்கிற கடமையாக கருதுவேன். இந்த சமுதாயத்துக்கு நான் அதை தலைவணங்கி செய்வேன் என்ற உறுதிமொழி இங்கே இருக்கிற மாணவ செல்வங்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நேரக்காரத்தை கருதி அவர் சொன்னார். முக்தாரோட அந்த பேட்டி கொடுத்தேன்னு சொல்லி அதை தொடர்ந்தால் அது 1 மணி நேரம் போயிடும். அதை பேசுகிறதுக்கு நேர காலத்தை கருதி நானும் நிகழ்ச்சி எனக்கு திண்டிவனத்தில் இருக்கிறது. குறைஞ்சது இங்கே 3 மணி நேரத்தில் போயிட்டு அந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லா வல்ல இறைவன் அருளால் உங்களையெல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை கொடுத்த எல்லா வல்ல இறைவனுக்கும், என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தைக்கும், என்னை மாண்புமிகு என்ற நிலையை உயர்த்தி கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி உங்களையெல்லாம் பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். ஹுசைன் மௌலானா சொன்னார்ல ஒரு குறிப்பு, அதை மட்டும் சொல்கிறேன். நாங்கள்லாம் இருக்கிற தொகுதியில் கூட பரவாயில்ல, என் தொகுதியை சொன்னாராம்மா 2,50,000 வாக்கு என் தொகுதியில். சமுதாயத்தினுடைய முஸ்லீம் வாக்குகள் 5,000, பெரிய 5,000 தான். 5,000 1986 முதல் அன்றைக்கு முதலமைச்சர் எம்ஜிஆர் இருந்தார். அதற்கு பிற்பாடு கலைஞர், அதுக்கு பிறகு ஜெயலலிதா, அதுக்கு பிற்பாடு கலைஞர், அதுக்கு பிற்பாடு ஜெயலலிதா, அதுக்கு பிற்பாடு இப்போ நம்ம தளபதி. அது வரைக்கும் எல்லா வல்ல இறைவன் என்னை 7 முறை அந்த தொடர்ந்து ஒரே இடத்துல வெற்றி பெற்று 8வது முறை இந்த முறையும் அந்த வெற்றி உறுதின்னு சொல்லி எல்லா வல்ல இறைவன் அருளால் மக்கள் வாக்களித்திருக்கிறான்னு சொல்கிறார். நம்முடைய சமுதாயத்தினுடைய நெறிமுறைகளை நாம் எடுத்து சென்றால் எல்லோருக்கும் இணக்கமாக இருக்க முடியும். நான் நிர்வாகம் செய்கிற நேரத்தில் இங்கே மௌலானா சொன்னார், எல்லாரும் ஆதரிக்கிறாங்க, நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு ஏதோ போட்டாங்க, எனக்கு சங்கடத்தை உருவாக்கணும். எல்லாருக்கும் அது வரும், சங்கடம் வரும். சங்கடம் வந்தால் தான், சோதனை வந்தால் தான் அவங்க சரியாக இருக்கிறாங்கன்றது ஒரு வாய்ப்புகள் கொடுக்குறது. ஹதீஸ்லலாம் இங்கே மௌலானாலாம் இருக்கீங்க, சொல்லியிருப்பீங்க. எனக்கு பல்வேறு நேரத்தில் சோதனை வரும். எப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் சலுகை பண்ணாத, நீங்கள் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் திப்பு சுல்தான் ஆண்ட வரலாறு எடுத்து அவங்கக்கிட்ட பிரிண்ட் போட்டு கொடுத்தேன். திப்பு சுல்தான் ஆட்சியில் எப்படி செய்துக்கிறான்னு பாருங்கள், அதை வச்சு தான் நானும் செய்கிறேன். நன்றி வணக்கம்னு ஒரு கூட்டத்தில் சொல்லிட்டு வந்தேன். அதை நினைவுபடுத்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.